என் பேர் சிவபிரசாத்ங்க. ரியல் ஸ்டுடியோஸ்ன்னு கோயம்புத்தூர் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், விஎஃப்எக்ஸ் கம்பெனி. நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். லியோ, மாஸ்டர், விக்ரம், பிச்சைக்காரன் 2, மாநகரம், இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது பார்த்திபன் சாரோட லேட்டஸ்ட் படத்துக்கு நாங்கள் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பண்ணோம். அதில் ஒரு 4 மாதத்தில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து பண்ண சொல்லி எங்கிட்ட வந்துச்சு. அதில் நாங்களும் முயற்சி பண்ணி ஒர்க் பண்ணோம். அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு பண்ணிகிட்ருக்கிறப்போ வேலைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டு அது ஒரு டிலே மாதிரி போச்சுங்க. அந்த டிலேவை காரணம் காட்டி எங்களுக்கு ப்ரெஷர் வந்துச்சு. நிறைய இடங்கள்லேருந்து, போலீஸ் தரப்புல இருந்தும் அவங்களுமே நிறைய ப்ரெஷர் பண்ணி ஒரு மாதிரி மென்டல் டிஸ்ட்ரெஸில் தான் இருந்தோம். பட் பண்ணி கொடுத்தோம். பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து மிச்சம் இருக்கிற பேமெண்ட்டை அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த வேலையை செஞ்சோம். எக்ஸ்ட்ரா ஆளுகளை போட்டு நிறைய வெண்டர்ஸ் கிட்டெல்லாம் நாங்கள் வேலையை கொடுத்து பண்ணோம். நிறைய கடன் வாங்கி கூட நான் பண்ணேன். ஏன்னா அவங்க பணம் இப்போ தர முடியாது, முடிச்சுட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு 32 லட்ச ரூபா வெண்டர்ஸ்க்கு கொடுக்குற நிலமையில நான் வேலையை வெளியே கொடுத்து பண்ணேன். டீமுக்குமே ஒரு 2-3 மாதம் சம்பளம் நான் இன்னும் கொடுக்கலைங்க. அந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ முடித்ததுக்கப்புறம் கேட்கும்போது எனக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு. அது இல்லாமல் கொடுக்கலாம், கம்பெனி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், இப்படி மிரட்டல்கள் வரவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. சிவில் சூட்டு ஃபைல் பண்ணேன் நான். மொத்தமாக அது முன்னாடி அக்ரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சார் வந்து ஒரு 68 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டேரிஃப், ஒரு 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 ஃப்ரேமுக்கு இவ்வளோங்கிறது கணக்கில் நான் பண்ண விஷயங்கள் தான். ஆக்சுவல் ஆனது வந்து முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு அவரே அக்ரி பண்ணியிருந்தார். முடிச்சதுக்கப்புறம் வந்து அதை கொண்டு போய் சொல்கிறப்போ வந்து அவர் பேசலை, அவரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் பேசி எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி சொன்னாங்க. அது கொடுங்க, முதல்ல கொடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து அந்த வெண்டரோட பேமெண்ட்டாச்சும் ஃபஸ்ட்டு கொடுங்க, அதில் ஒரு 32 lakhs இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா நான் வந்து வெண்டர்ஸ்கிட்டேச்சும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் தரலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. தர முடியாதுன்னு சொன்னாலும் நாங்கள் சிவில் ஃபைல் பண்ணியிருக்கோம். 9th அன்னைக்கு ஹியரிங் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு எல்லா தரப்புலேருந்தும் நியூஸில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் தப்பு பண்ணதாகவும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஆக்சுவலி எங்கள் சைடு தப்பு இல்லைங்க. நாங்கள் வந்து செஞ்ச வேலைக்கு காசு கேட்குறோம். அது நான் கேட்டு அந்த ஃபைல் வந்து முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க எங்கிட்ட கேட்டாங்க. ஃபைல் முடிக்கலான்னு சொல்கிறாங்க. வேலை முடித்த ஃபைலை தான் கேட்குறாங்க. அது கேட்டப்போ தான் நாங்கள் வந்து பேமெண்ட் கேட்டோம். ஸோ வேலை முடிக்கலான்னு சொல்கிறது முற்றிலுமான பொய். காசு கேட்டோம், உண்மை தான். அது உழைப்புக்கு காசு கேட்டோம் சார். இல்லாட்டி எனக்கு ஒன்று, நான் கடன் வாங்கி தான் பண்ணேன். சின்ன ஆள் தான், நாங்கள் சின்ன டீம் தான். அது நல்ல குவாலிட்டியான ஒர்க்கு கோயம்புத்தூர்லேருந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இதில் வந்து இப்போ என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி சீட்டிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. நான் சரி மீடியா உதவியாகவும் நான் கேட்குறேன். யார் என்னை தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், நான் ஏமாத்துகிற டைப் கிடையாது, எங்கள் கம்பெனி ஏமாத்துகிற டைப் கிடையாதுங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை நம்புகிறோம், போலீஸ் சிஸ்டத்தையும் நம்புகிறோம், மீடியாவையும் கண்டிப்பாக நம்புகிறோம். நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். மிக்க நன்றி.